புத்திரன் ஆட்சியில் பந்தள ராஜ்யமே சீரோடும் சிறப்போடும் இருந்தது. என்றாலும் ஒரு ராஜ்யத்தை ஆளும் மன்னருக்கு, சுகபோகங்கள் குறைவில்லாத அரசருக்கு ஒரு சோகம் இருந்தது. ஆம், அதுதான் புத்திர சோகம். இதை எண்ணி தினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த மகாராணி கோப்பெரும் தேவிக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியாமல் தவித்தார் மன்னர் ராஜசேகரன். ஒரு நாள் மன்னர் ராஜசேகரன் நகர்வலம் வந்து கொண்டிருந்த பொழுது, இதோ நம் மன்னர் தான் எவ்வளவு திறமையாக நம் ராஜ்யத்தையும் மக்களையும் வழி நடத்துகிறார். இப்படி ஒரு மன்னர் கிடைக்க நாம் எல்லாம் பெரும் பேறு பெற்றிருக்க வேண்டும். உண்மைதான். ஆனால் எல்லாம் இருந்தும் என்ன பயன்? நம் அரசருக்கு புத்திர பாக்கியம் இல்லையே. நம் மன்னருக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆள ஒரு வாரிசு இல்லாமல் போய்விட்டதே. இதை கேட்டதுமே மன்னர் பெருமான் மனம் நொந்து போனார். கடைசியாக கடவுளிடம் முறையிடுவதை தவிர அவருக்கு வேறு வழி ஏதும் தோன்றவில்லை. அதே நேரத்தில் அரசருக்கு வாரிசு இல்லாததால் மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருக்கும் ஒருவரும் அதே அரண்மனையில் இருந்தார். அவர்தான் பந்தள ராஜ்யத்தின் அமைச்சர். ஒரு நாள் மன்னர் ராஜசேகரன் அவரது அமைச்சர் மற்றும் பரிவாரங்களுடன் வேட்டைக்கு கிளம்பினார். அன்றைக்கு என்றுமில்லாத அதிசயமாக மனதில் அமைதி நிலவுவதையும் நெஞ்சம் மகிழ்ச்சி அடைவதையும் உணர்ந்தார். அமைச்சரே, இன்று காலையிலிருந்தே என்னை சுற்றி நற்சகுனங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்வில் ஏதோ நல்லது நடக்கப் போகின்றது போலவும், உள்ளத்தில் புதைந்திருக்கும் சோகத்திற்கு வழி கிடைக்கப் போகிறது போலவும் தோன்றுகிறது. அப்படி நடந்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சிதான் அரசே. மன்னரின் நம்பிக்கைக்குரியவனாய் நடித்துக் கொண்டு மன்னரின் இடத்தை பிடிக்க மனக்கோட்டை கட்டிக் கொண்டிருக்கும் அமைச்சர், வாரிசு இல்லாத ராஜ்யம் அடுத்து எனக்குத்தான் என்று நினைக்கும் வேளையில் ஒரு பச்சிளம் குழந்தையின் குரல் கேட்டு மன்னர் சிலிர்த்து போனார். குரல் கேட்ட இடத்தை நெருங்க அங்கே ஒரு அழகான ஆண் குழந்தை கழுத்தில் மணிமாலையுடன் தவழ்ந்து கொண்டிருந்தது. யார் இந்த குழந்தை? இந்த குழந்தை எங்கே எப்படி வந்திருக்க கூடும்? குடியிருப்புகளே இல்லாத இந்த வனப்பகுதியில் இந்த குழந்தையை யார் விட்டு சென்று இருப்பார்கள்? ஹரிஹர புத்திரனான குழந்தையின் கழுத்தில் மணிமாலை ஒன்றை சூடி ஒரு தெய்வீக நிகழ்வின் மூலமாக பம்பா நதிக்கரையில் வீற்றிருக்கச் செய்தார் மகேசன். மிருகங்கள் அதிகம் வாழுகின்ற ஒரு வனப்பகுதி இது. எங்கே ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த ஆண்டவன் தான் என் பிரார்த்தனையை கேட்டு கருணையுடன் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் இன்று என் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் நிலவியதோ. இறைவா, உனக்கு நன்றி. கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம். கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். ஆழ்வார்கள் பாட்டும்
தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். ஹரிஹர சுதனின் வருகையால் விடிந்தது காலம். அவன் அருள் மகிமையினால் வாழும் இந்த ஞானம். கலியுக வரதன் தரிசனம் ஒரு முறை காணும். அடியவர் குடி விளங்கும் வாழ்வில் நன்மை சேரும். என்னை என் ஐயப்பன் திருவருள் முகமே இம்மைக்கும் மறுமைக்கும் வழி கூறிடுமே. என்னை என் ஐயப்பன் திருவருள் முகமே இம்மைக்கும் மறுமைக்கும் வழி கூறிடுமே. சரணாகதி எனும்போதிலே கருணாகரன் அருள் கூடுமே. ஐயன் வந்தான் ஆனந்தமே. நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. தமக்கு பரிசாக கிடைத்த குழந்தைக்கு மன்னர் வெகு விமர்சையாக பெயர் சூட்டு விழா நடத்தினார். மணிமாலையுடன் இருக்கும் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டுகிறேன். ஆஹா, மணிகண்டன்! அத்துடன் நம் பந்தள இளவரசருக்கு ஐயப்பன் எனும் நாமத்தையும் சூட்டுகிறேன். அரசவையில் அனைவரும் இனி பந்தள ராஜ்யத்தை ஆள இளவரசர் கிடைத்து விட்டார் என்று பேரானந்தம் அடைந்தனர். வாரிசே இல்லாத மன்னரின் மறைவுக்கு பிறகு நாட்டை தன்வசப்படுத்திக் கொள்ளலாம் என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த அமைச்சருக்கு மணிகண்டனின் வரவு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. மணிமுத்து கழுத்தில் தவழ்வதால் மணிகண்ட நாமம். இனி இதை ஏழுலகும் வேதமென்று ஓதும். மணிகண்ட மழலை சிரிப்பிலே குழலிசை தோற்கும். முகம் கண்டு முழுமதியும் நேரில் வந்து வாழ்த்தும். பொன்னென்ன பொருளென்ன ஐயன் முன்னே எது ஒன்றும் ஈடில்லை இவனுக்கிங்கே. பொன்னென்ன பொருளென்ன ஐயன் முன்னே எது ஒன்றும் ஈடில்லை இவனுக்கிங்கே. மலர் பாதமே பட்டாலுமே துயர் யாவுமே விட்டோடுமே. ஐயன் வந்தான் ஆனந்தமே. கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். இந்த தெய்வ குழந்தை பந்தளத்திற்கு வந்த நேரம் நெடுங்காலமாக குழந்தை செல்வமே இல்லாத மகாராணி கோப்பெருந்தேவி தன் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். மணிகண்டனுக்கு கல்வி கற்கும் காலம் வந்துவிட்டது. அவனை குருகுலத்திற்கு அனுப்ப வேண்டும். அதர்மங்கள் உலகில் எழுகையில் இறையருள் தோன்றும். அறவழி எடுத்து சொல்லி பாதை ஒன்று காட்டும். தனை சரணடையும் அடியவர் குறைகளை போக்கும். கதியேன பதம்